கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யாக்கோபினுடைய குமாரர்கள் தங்களுடைய தந்தை சொன்ன வெகுமதிகளோடையும் இரட்டிப்பான பணத்தோடையும் தங்களுடைய இளைய சகோதரனோடும் புறப்பட்டு எகிப்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு நேர்ந்த இக்கட்டில் இருந்து தங்களை விடுவித்து கொள்வோன்ற நம்பிக்கையில் இந்த முறை எல்லா ஆயத்தங்களோடும் வந்து யோசேப்புக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பென்யமீன் அவர்களோடு கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு, மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோடே சாப்பிடுவார்கள் என்றான்னு ஆதியாகமம் 43:16 நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு அவங்கள நிச்சயமாக திரும்பி வரணுன்ற எண்ணத்தில் தான் சிமியோனை எகிப்தில் இருக்க வச்சான். இதோ அவங்க மறுபடியும் வந்து நிற்கிறாங்க, அதுவும் தன்னுடைய உடன் பிறந்த சொந்த சகோதரன் பெஞ்சமீனோட. அவங்கள எதிர்நோக்கி காத்திருந்த கண்களில் தன்னுடைய தமையன் பெஞ்சமீனை பார்த்ததும் யோசேப்பினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், அதை வார்த்தைகளில் வடிவித்து விட முடியாது. அவனுடைய கண்களில் ஆரம்பித்த உணர்ச்சி உடலெங்கும் பரவி இருக்கும். யாக்கோபினுடைய குமாரர்கள் தங்களை நிரபராதிகள்னு நிரூபித்து சிமியோனை விடுவிச்சுக்கிட்டு விரைவாக தங்களுடைய நாட்டுக்கு திரும்பக்கூடிய எதிர்பார்ப்போடு நின்னாங்க. ஆனால் அவங்க இப்போ யோசேப்பின் வீட்டுக்கு அழைச்சி செல்லப்படுறாங்க. இதை அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுறதை அவங்க கண்டு பயந்து, முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்து நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள்னு அவங்க நடுங்கிறாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்களே, அப்படிதான் யோசேப்பின் சகோதரர்களுக்கு இருக்குது. நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பயத்தை தான் வரவழைச்சிது. அவங்க நிச்சயமற்ற நிலையில் இருந்தாங்க. தாங்கள் அடிமையாகி விடுவோமோ என்ற அச்சம் அவங்களுக்கு இருந்துச்சு. யோசேப்பை அடிமையாக விற்றது அவங்களுடைய மனசில் ஆழமாக இருந்துச்சு. அந்த பயம்தான் அவங்கள வாட்டுச்சு. அந்த பயத்தை சரி செய்ய யோசேப்பின் வேலைக்காரர்கிட்ட பேச்சு கொடுத்து தங்களுடைய நிலையை விளக்க விரும்புகிறாங்க. சீகேமை சூழ்ச்சி செஞ்சு கொள்ளையடித்தவங்க இப்போது கனிவாக மாறி இருந்தாங்க. அவங்க நேர்மை மற்றும் உண்மையின் நல்ல அறிகுறிகளை பேச்சு காட்டுச்சு. எகிப்திய ஆளுநரினுடைய வேலைக்காரன்கிட்ட பேசிய விதத்துலேயும் அவங்க மிகுந்த பணிவை காட்டினாங்க. எகிப்திய ஆளுநரின் வேலைக்காரன் ரொம்ப இரக்கமுள்ள மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக அவங்களுக்கு பதிலளிக்கிறான். தயவா அவன் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய பயத்தை போக்க முயற்சி செய்கிறான். அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாயிருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான்னு 23 நாம் வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய வேலைக்காரன் சொன்னதை அவங்க புரிஞ்சு கொள்வது கடினம்தான். அவங்க இதுக்கு முன்பாக அவங்களுடைய தகப்பனின் தேவன்கிட்ட இருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றதா உணர்ந்ததே இல்லை. அவங்க இதை நிதானிக்கிறதுக்கு முன்னாடியே சிமியோன் அவர்களிடத்துல அழைத்து கொண்டு வரப்பட்டான். அடுத்து அவங்க எல்லாரும் எகிப்தின் ஆளுநரோட உணவு அருந்த போகிறாங்கன்ற ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க அந்த உணவு ஐக்கியத்தில் பங்கெடுக்க ஆயத்தப்பட்டிருந்தாங்க. அவங்க கழுதைகளும் பராமரிக்கப்படுறத கவனிக்கிறாங்க. யோசேப்பு வர வர தங்களுடைய கைகளில் அவனுக்காக கொண்டு வந்த வெகுமதியை கைகளிலே வச்சிருக்கிறாங்க. அவங்க ஏன் எகிப்திய அதிகாரியின் இல்லத்தில் உணவருந்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது இன்னும் புரியாத ஒன்றாவே இருந்துச்சு. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த கனவு நனவாகுது. பார்வோனை தவிர அவன் எகிப்து முழுவதுக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த நபராக இருந்தான். யாக்கோபின் குமாரர்கள் அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டாங்க. யோசேப்புக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக பணிந்து தங்களுடைய பரிசுகளை முன் வச்சாங்க. அவன் சின்ன வயசில் சொல்லிய கனவுபடி அவங்க எல்லாரும் அவனை வணங்கினாங்க. பிரியமானவர்களே, பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவங்க எத்தனை உபத்திரவங்களை அனுபவித்தாலும் அவங்களுடைய உள்ளத்தில் பயன்றது நிச்சயமாக இருக்காது. அவங்க நிந்திக்கப்படலாம், நிர்பந்திக்கப்படலாம், அவங்க விரோதிக்கப்படலாம், விலை பேசப்பட்டு விற்கப்படலாம், அவங்க கைவிடப்படலாம், கை விலங்கிடப்பட்டு கைதியாக்கப்படலாம், குற்றம் சாட்டப்படலாம், குறைவுகளோடு குன்றி போகலாம், அவங்க மறக்கப்படலாம், மரணத்துக்கு நிகரான மனவேதனைப்படலாம். ஆனால் பயம் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு உண்டு. அதை தான்
யோசேப்பு மற்றும் அவனுடைய சகோதரர்களுக்கு இடையே இருந்த வேறுபாடு. எந்த உபத்திரவமும் அனுபவிக்காத சகோதரர்களுடைய உள்ளம் எல்லாவற்றுக்கும் பயந்துச்சு. ஆனால் யோசேப்பு தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால எந்த சூழ்நிலைக்கும் அவன் பயப்படவே இல்லை. நம்ம இதை இன்னைக்கு கருத்தாக சிந்திப்போம். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து வாழ்வோம். எதுக்கும் பயப்படாமல் நிமிர்ந்து நிற்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.